கைஸ் நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூலி படத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூஸ் நிறைய சேனல்ஸ் கொடுத்துட்டு வராரு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர்கள் வந்து நம்ம லோகேஷ் கனராஜ் இன்டர்வியூ எடுக்கும்போது ஏகே வச்சு படம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக 100% படம் பண்ணுவேன். ஸோ 100% வந்து அவர் வச்சு படம் பண்ணால் தான் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா காம்ப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம ஏகே வச்சு படம் பண்ணால் தான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகும். அதனால ஏகே வச்சு கண்டிப்பாக படம் பண்ணணும். அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு ஒரு சட்டிலான ஒரு மாஸ் ஆக்ஷன் படம் கதை ரெடியாக இருக்குது. சுரேஷ் சந்திரா சார்ட்டையும் அந்த கதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஏகேக்கும் எனக்கும் டைம் லைன் வந்து எப்போ ஷூட் ஆகுதோ அவரு இப்போ ரேசிங்ல பிஸியா இருக்காரு. அதே மாதிரி நான் இப்போ என்னோட ஒர்க்ல பிஸியா இருக்கேன். ஸோ இது வந்து எப்போ கம்ப்ளீட்டா ஷூட் ஆகுதோ அப்போ வந்து ஏகே கூட ஜாயின் பண்ணி படம் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து அது ஒரு நாள் நடக்கத்தா போது 100% ஏகே கூட படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார், ரஜினி சார், விஜய் சார் இவங்க கூட எல்லாம் படம் பண்ணிட்டாரு நம்ம லோக்கி அவர்கள். இப்போ அதையே தொடர்ந்து நம்ம ஏகே கூட படம் பண்ணணும்னு பயங்கரமா ஆசைப்படுறாரு. ஏகே ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கி அண்ட் ஏகே காம்போ வந்து நடக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்கு. அப்படி தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்க எல்லாரும் இந்த அப்டேட்டுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லோக்கி அண்ட் ஏகே இந்த காம்போ வந்து ஏகே 65 நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லோக்கிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் கையில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு படத்தில் நடிக்க போயிட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு கைதி 2 பண்ணுவாரு. கைதி 2 முடிச்சுட்டு ஒரு பாலிவுட் ப்ராஜெக்ட் வந்து ரெடியா இருக்கு. அந்த பாலிவுட் ப்ராஜெக்ட்ல நம்ம அமீர் கான் கூட ஜாயின் பண்ண போறாரு. ஒரு ஹை பட்ஜெட் படம். அதுக்கப்புறமா நம்ம ஏகே கூட வந்து ஜாயின் பண்றாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இடையில கூட நம்ம ஏகேவோட கால் ஷீட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம லோக்கி அவர்கள் போயிடுவாரு அப்படின்ற தான் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஒரு தரமான சம்பவம் பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பா ஏகே 65ல லோக்கி அண்ட் ஏகே ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? லோக்கி வந்து ஜாயின் பண்ணி பண்ணா எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் சினிமா பத்தி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ மிஸ்.